ரொம்ப ரேரான காய். அதனால இது ஜீவ சமாதிகள், கோவில்கள் மட்டுமே இது வளரக்கூடியது. இப்போ இந்த காய் நம்ம கிட்ட இருக்குது. இதை வந்து கட் பண்ணி பார்க்கலாம், உள்ள எப்படி இருக்குன்னு கட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. சரி, இந்த 2 கத்தியாலையுமே நம்மளால கட் பண்ண முடியல இந்த காயை. இதை சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆர்வமா வந்திருக்காரு தம்பி, இதை ஊட்டி விட்டுருப்பாரு. Bloody hands stained from the people who deceive me. Muddy hands break through the chains, go free me. Looking for change, looking for pain, pulling a mob, pushing a train. I'll never stop, stick to a lane. Pick up the pieces and go your way. இந்த திருவோடு காயை பத்தி ஒரு வீடியோல இதனுடைய மகத்துவம் என்ன, சிறப்பம்சங்கள் என்ன, இதை எப்படி சாப்பிடுறது, அதை பத்தி நமக்கு ஐயா விளக்கமா சொல்லியிருப்பாங்க. இது முக்கியமா அந்த ரொம்ப ரேரான காய். அதனால இது ஜீவ சமாதிகள், கோவில்கள் மட்டுமே இது வளரக்கூடியது. இது காஞ்சதுக்கு அப்புறம் இதை கட் பண்ணிட்டு உள்ள விதை இருக்கும். அந்த விதைய வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அப்புறமா மண்ணில் போட்டு தூவி ஒரு சின்ன பக்கெட்லேயோ உள்ள கவர்லேயே தூவி வச்சு அதை வளர்க்கலாம். இப்போ இந்த காய் நம்ம கிட்ட இருக்குது. இதை வந்து கட் பண்ணி பார்க்கலாம், உள்ள எப்படி இருக்குன்னு கட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இந்த காய் இருக்கு, கையில ஒரு சின்ன கத்தி இருக்கு. இப்படி வாடா, இப்படி வந்து உட்கார்றா, இங்க வந்து உட்கார வாடா. இதோட மேல் தோல் வந்து ரொம்ப முரடா இருக்குது. இந்த சின்ன கத்தியால கட் பண்ண முடியல, அதனால ஒரு பெரிய கத்தியை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பெரிய கத்தியால கட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இந்த பெரிய கத்தியால கூட இதை கட் பண்ண முடியாத அளவு இது ரொம்ப கடினமான தோல், மேல் ஓடு கடினமா இருக்குது, அவ்வளவு கடினமா இருக்கு. பார்க்கறதுக்கு என்னமோ ரொம்ப லேசாக தான் இருக்கும். காஞ்சி பண்ண கூட திருவோடுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப வெயிட் கம்மியா மெதுவா இருக்கும். தூக்குற கையில வச்சிருக்கிறதே தெரியாதாலும் மெதுவா இருக்கும். ஆனா அவ்வளவு கடினமா இருக்கு. சரி, இந்த 2 கத்தியாலையுமே நம்மளால கட் பண்ண முடியல இந்த காயை. அதனால என்கிட்ட ஒரு பெரிய ஆர்ஷா பிளேடு இருக்கு. இதை வச்சு நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். நான் இந்த மாதிரி பக்கவாட்டுல கட் பண்ணா 2 சைடும் 2 பவுல் மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த பவுல்ல வந்து நம்ம காஞ்சதுக்கு அப்புறம் அதுல பதார்த்தங்கள் போட்டு சாப்பிடலாம். இல்ல தண்ணி ஊத்தி அதுல நம்ம அப்படியே வச்சு அதுல தண்ணி ஊத்தி குடிக்கிற ஒரு பாத்திரமா நம்ம யூஸ் பண்ணலாம். மன அடக்கம், மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு சூட்சம தன்மை இந்த காயில இருக்கிறத அதுல விவரிச்சு சொல்லியிருப்பாங்க. நம்ம சேனல்லையே அந்த வீடியோ போட்டிருப்போம், நீங்க பாருங்க. பாருங்க, ஆக்ஸா பிளேடால கூட கட் பண்ண முடியாத அளவுக்கு இது அவ்வளோ கடினமா மொரட்டுத்தனமா இருக்குது. உள்ள எவ்வளவு கடினமா இருக்குது, இல்ல சாஃப்டா இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். கட் பண்ணக்கு அப்புறம் பார்க்கலாம். உள்ள அப்படி என்னதான் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, சுமார் ஒரு 5 நிமிஷமா நான் இதை கட் பண்ணி, இது இன்னும் பாதி கூட கட் பண்ணி முடியல. அந்த அளவு ரொம்ப ஹார்டா இருக்குது. பாக்குறது ரொம்ப சாதாரணமா சாஃப்டானதா தான் தெரியுது, ஆனா அவ்வளவு ஹார்டா இருக்குது. அதனாலதான் சித்தர்கள் வந்து அவங்க இதை பாத்திரமா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய மேல் ஓட்டை காய வச்சு அவங்க பாத்திரமா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா கூட அதோட வெயிட் கம்மியா இருக்குது பாருங்க. கட் பண்ணும் போதே இதனுடைய வாசனை வந்து அந்த வாசனை ஒரு மூலிகை தன்மை கொண்ட ஒரு வாசனை வருது. நம்ம கட் பண்ணும் போதே அந்த வாசனை எனக்கு வந்துச்சு. மோந்து பார்க்கும்போது இதோட வாசனை ஒரு டிஃப்ரெண்டான வாசனை தான் இருக்கு. உள்ள பார்க்கும்போது ஏதோ விலாங்காயோட இது மாதிரி இருக்கு. விளாம்பழம் நம்ம சாப்பிட்டுருப்போம்ல,
விளாம்பழம் அந்த மாதிரி இருக்குது. இது இன்னும் சாப்பிடல, இப்போதான் முதல் தடவை நான் பார்த்து கட் பண்ணி பிரிச்சும் பார்த்துருக்கேன். கொஞ்சம் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஸ்பாஞ்ச் மாதிரி கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கு. இதை சாப்பிட்டு பாங்களேன் எப்படி இருக்கு. கொஞ்சம் கசப்பா தான் இருக்கு, கொஞ்சம் கசப்பு புளிப்பு லைட்டா இனிப்பு தெரியுது, லைட்டா தெரியுது. ரொம்ப இனிப்பா இருக்குன்னு சொல்ல முடியாது, டேஸ்ட்டும் அதிகமா இருக்குன்னு சொல்ல முடியாது. மருந்துனாலே அது கொஞ்சம் கசப்பு இருந்தால் தானே அதை மருந்துன்னு சொல்லுவாங்க. அதனால இதை மருந்துன்னு சொல்றேன்னா இதுல கண்டிப்பா அந்த கசப்பு தன்மை இருந்தாதான் இதுக்கு ஒரு மதிப்பு. இது சாப்பிடும் போதே தெரியுது, என்னோட ஃபேஸ் ரியாக்ஷன்ல நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இது எப்படி கசப்பாவும் புளிப்பாவும் இருக்குன்றது. இனிப்புன்றது ஒரு 100ல் ஒரு 5% தான் இனிப்பு இதுல இருக்கு, மற்றபடி கசப்பும் புளிப்பு கலந்துதான் இருக்கு. வாடா லக்கி, வந்து உட்கார. நம்ம சேனல்ல வந்து நம்ம பக்கத்து வீட்டு பையன் வந்திருக்கான் லக்கி. இந்த காயை பார்த்த உடனே என்னன்னா இது காய் புதுசா கையில வச்சிருக்கீங்க, என்னன்னு காட்டுங்க அப்படின்னு கேட்டேன் தம்பி. இந்த தம்பி இதை பார்க்கணும்னு ஆர்வமா இருந்தாப்புல, இவ்வளவு நேரம் கட் பண்ற வரைக்கும் அங்கதான் உட்காந்து இருந்தாப்புல, கேமரா முன்னாடி வர கூச்சப்பட்டுக்கிட்டு. இப்பதான் தம்பி இதை சாப்பிட்றதுக்காக ஆர்வமா வந்திருக்காரு. தம்பிக்கு இதை ஊட்டி விடணும் பாருங்க. கசக்குதா? கசப்பாவும் இருக்கும் புளிப்பாவும் இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே பச்சையா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோல. மோர் போட்டு மோர்ல கலந்து உப்பு போடாம சாப்பிடணும்னு சொன்னாங்க. நம்ம அப்படிதான் இனிமே அடுத்த வீடியோல நம்ம அந்த மாதிரி சாப்பிடலாம். I'll be the best above all the rest, put me to the test and expect nothing less, your check as I'm chess, what's happening next, yeah. He got the venom, a tangible weapon, no coming in second, this life is a lesson, he got a new engine from pain, it's a blessing, new focus, no guessing, just இது ஃபுல்லாவே இந்த தசை பகுதி தான். இதுல ஓடுன்னு பாத்தீங்கன்னா இந்த இது ஒரு மில்லிமீட்டர் அளவு தான் இதோட ஓடு பகுதி. அந்த தசை பகுதி காஞ்சி வந்ததுக்கு அப்புறம் இல்ல சுரண்டி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஓட்டை தான் சித்தர்கள் திருவோடுன்னு சொல்லி பயன்படுத்திக்கிறாங்க. அது ஒரு பவுல் மாதிரி இருக்கும், பார்க்க நல்லா அழகா இருக்கும். இதெல்லாம் ஒரு டார்க் ப்ரௌன் கலர்ல மாறிடும் இந்த ஓடு. உங்களுக்கு இது கிடைச்சா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கட் பண்ணுறது தான் கொஞ்சம் சிரமமான வேலையா இருக்கும். அவ்வளோ ஹார்டா இருக்குது, தேங்காய் ஓடு மாதிரி ரொம்ப ஹார்டா இருக்குது. அதனால ஆக்ஸா பிளேட் வச்சு தான் கட் பண்ண முடியுது. ரொம்ப ருசியா இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. இது வந்து ருசி கம்மியா இருந்தாலும் ஆனா இதுல மருத்துவ குணம் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. உடம்பு குளிர்ச்சி, தவத்தால் ஏற்படக்கூடிய உஷ்ணம் மற்றும் மூளை சூடு, மூளையில வந்து உஷ்ணம் அதிகமாயிடுச்சு சிலர் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. அந்த அந்த ஷார்ட் டெம்பரான அந்த கோபத்தை தணிச்சு மூளை உஷ்ணத்தை குறைச்சு, அதாவது மூளை பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் திருவோடு காய் அல்லது ஆதி வில்வம் எனப்படும் வில்வம் காய்.